இன்றைக்கி நம்ம சிம்பிளான பருப்பு கடையில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. 1 கிளாஸ் துவரம் பருப்பு நான் கழுவி எடுத்துட்டேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையவும் ஊற்றாதீங்க, கம்மியாகவும் ஊற்றாதீங்க. கம்மியாக ஊற்றினா அடி பிடிச்சிடும், நிறைய ஊற்றினா தண்ணி நிறைய இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் இல்லைன்னா நம்ம கட்டி பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 5லேருந்து 6 விசில் போட்டு எடுத்துகிட்டு நான் குக்கர்லேயே கடைஞ்சி எடுத்துகிட்டு, குக்கரில் கடையிலனா நம்ம மண் சட்டியில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சின்ன வெங்காயம் 3 பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகா பாதியாக கிள்ளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த பருப்பில் ஊற்றிக்கலாம். நம்ம சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு கடையில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா சுவை அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. If you like this video, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching the video. We'll see you on the next video.